சூப்பர்ண்ணே, செமையா பண்ணியிருக்காரு. இப்போ ட்ரீட்டு தான் வெயிட்டிங். இப்போ நேரா எங்கேயா கூட்டு போயிட்டு ஒரு நல்ல ஹோட்டல்ல மச்சான் பிரியாணி வாங்கி கொடுறான்னு தான் கேட்க போறேன். ஏன்னா எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு படம். சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் செமையா இருக்கு. படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க கண்டிப்பா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வாங்க, செமையா என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் செமையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இடத்துல ஃபன்னா சிரிப்பு வரும். ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல என்டர்டெய்னர். ஆமா, இது நெக்ஸ்ட் கொஞ்சம் பேர் தான் டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் பண்ணோன்ட்டு தான் இது பண்ணது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வந்து நல்லா இருக்கும். ரொம்ப சண்டை அதெல்லாம் போர் அடிச்சு ஏதாவது ஃபன் என்டர்டெய்னர் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. இன்டர்வல் முன்னாடி ஒரு 10-15 மினிட்ஸ் ரியோட ஒரு பிளே நல்லா இருக்கும். மாக்கா பண்ணாவோட இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்தது. ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் இதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் சொன்னாதான். ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 4 பேர் உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கத்துனாங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். எப்படி சொல்றது, நாங்க எங்க ஃபேஸ் வரப்ப கத்துவாங்களான்றதே டவுட் தான். கத்துனாங்க, 4 பேர் கத்துனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படத்துல ரியோனோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா அதுல நார்மலா இல்லாம வேற ஒரு மீட்டர் அவர் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா. ஏன்னா படம் ஃபுல்லாவே காமெடி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் வந்து பார்க்கலாம் எல்லாருமே ராமன் லீலாவை. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடியா இருந்துச்சு. ரியானாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா நாங்க வந்துட்டு ஸ்க்ரீன்ல பார்த்தோம். ஓவரால் நல்லா இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் வந்துட்டு லேக் ஆகுறது எதுவுமே இல்லை. காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த மூவில வந்துட்டு தம்பி ஸ்டில் போட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணுங்க. ஸோ அது பண்ணி தான் வந்துட்டு நான் ஸ்டோரி பார்க்கல. இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணவே இல்லை. பட் ஆக்சுவலாக நம்ம போய் பார்த்தாலுமே வந்துட்டு இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஸ்டோரி. ஆமா இருக்கும். பட் இதுல வந்துட்டு எமோஷன்ஸ் வந்துட்டு லைட்டா இருந்துச்சு. எனக்கு ஃபுல் காமெடியா இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு. ரியோனாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே நம்ம பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு லவ் படம், நார்மல் லவ் படம் நினைச்சு வருவோம். ஆனா உள்ள வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி சூப்பரான கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். டெபியூட் டைரக்டர் மாதிரியே இருக்காது ஆக்சுவலி. ஸோ அதுதான் ரொம்ப பெரிய பிளஸ். அண்ட் ஓவராலா மியூசிக்கா வந்து படத்தை த்ரூ கேரி பண்ணியிருக்காரு அன்கித் மேனன். ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஓவராலா படம் வந்து ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவங்க சொல்ல வந்தது ஒரு விஷயமா எனக்கு தெரியல. ஆனா ஒரு லவ் படம் இந்த மாதிரி எடுக்க முடியாங்கிறது சூப்பரா எடுத்திருக்காங்க. அதுவே ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றீங்க? வெளில யாருமே கான்செப்ட் வெளில சொல்லாதீங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு. எல்லாம் வந்து உள்ள வந்து பார்க்கட்டும். ஓகேவா? நான் என்ன நினைச்சேன்னா, ரியோ ப்ரோனா லவ் அண்ட் ராம்காம் தான் நினைச்சேன். இது ராம்காம் தான். ஆனா ராம்காம்லேயே டிஃப்ரெண்டான ராம்காம். அதான் முக்கியம். ஸோ அது சூப்பரா பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரியோ அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸை விட எனக்கு ராமன் லீலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியா வந்து எல்லாருமே சூப்பரா பார்க்கலாம். ஒரு ஜாலி படம், சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ப்ரோ பர்சனலா இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். உள்ள வந்து ஒன்று ராம்காம் நினைப்போம். 6 மணிக்கு மேல அவர் சீட் பண்ணுவான்னு சும்மா நார்மலா ட்ரைலர்ல காமிச்சு நினைச்சுப்போம். ஆனா வேற ஒன்று நடக்கும். அண்ட் கான்செப்ட் யாருமே வெளில சொல்றாதீங்க. கண்டிப்பா ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். நானும் அப்படிதான் வந்தேன். பட் இது ஒரு பக்கா நியூ அட்டம்ப்டா இருக்கு. டெபியூட்டா இந்த அளவுக்கு எடுத்தது அவருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஆனா பட் இன்னும் இந்த மாதிரி படம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு ஒரு நியூவா பரவாயில்ல, சிரிச்சுட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல்ல இருந்து செகண்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு எல்லாருமே பிளாஸ்ட். செகண்ட் ஹாஃப்ல முனிஷ்காந்தும் மாக்காப்பா ஒரு நல்ல ஒரு சீனா இருந்துச்சு. அவங்க ஆன்டி வர சீன் வந்து எப்படின்னா அந்த மாதிரி கிரியேட்டிவா யோசிக்கிறது தான் படம்ன்ற மாதிரி நல்லா அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அச்சீவ்மெண்ட். டேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ராமச்சந்திரன் கண்ணன் அவர் தான் டேரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரில. அண்ட் கேஸ்டிங் வைஸ் சொல்லணும்னா சேத்தன் சார்லேருந்து பல பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க சிஸ்டர் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மாக்கா பாண்டன்னு சொல்லவே வேணாம், ஸ்கோர் பண்ணிட்டாரு. அண்ட் நான் பெரிய அப்ளாஸ் கொடுக்குறது வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஸோ அவரும் ஃபர்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருக்குன்னா ஒரு 4-5 பாட்டு போட்டாங்க. எல்லாமே இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ படமே ஆக்சுவலி வைப் தான். மோஸ்டா ரியோ சார் வந்து ராம்காம் தான் பண்றாரு இப்போ. ஆனா லாஸ்ட் மூவியை விட இது ரொம்பவே, அவர் இருந்தாருன்னா எக்ஸ்ட்ரா கமெடியனே தேவையில்லை, அவரே ஸ்கோர் பண்றாரு. இதுல அவரோட புதுவிதமான ஒரு ஆக்டிங் தெரிஞ்சுது. மெயினா தளபதி ரெஃபரன்ஸ் ½ ஒன்ஸ் இருக்கும். ஸோ யார் ஃபேன்ஸ் இருந்தாலும் தாராளம் வந்து பார்க்கலாம். அண்ட் வயசு கூட சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு 3 hours ரொம்ப என்டர்டெய்னிங்காக ரொம்ப ஜாலியாக இருக்குன்னா
கண்டிப்பாக இந்த மூவி வந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக. இது ரெண்டுமே யங்ஸ்டர்ஸ் எப்படி லவ் பண்ணும், லவ்ல ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. அண்ட் லவ்னா ஃபேமிலிலாம் தூக்கி போட்டு அப்படிலாம் பண்ணாம ஒரு ஃபேமிலி எப்படி கன்வின்ஸ் பண்ணும், ஃபேமிலிக்காக எப்படி ஓரியன்டா இருக்கணும், ரெண்டு மெசேஜும் கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுதான் நானும் தேடி இருக்கேன். பட் ஏதோ ஒரு புரட்சியாளர்னு சொல்றாரு டேரக்டர். நானும் கேட்டு அதுதான் தெரியல. புரட்சியாளர்னு ஒரு கீவேர்டு வச்சிருக்காங்க. மேபி லவ்ல புரட்சியாளரா இருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் வைஸ் இது ஒரு நார்மலான ஒரு லவ் மூவியா இருக்கும், அந்த லவ் கான்செப்ட் இருக்க ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா நல்லா இருந்தது படம். ஏன்னா நமக்கு வந்து இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் கான்செப்ட் கொண்டு வராங்க. பொண்ணு பையன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வராங்கன்னா, காலையில இருந்து பொண்ணு, சாயங்காலம் வந்து பையன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. டபுள் ஆக்குபென்சி. ஆமா, அதுதான். ஆமா, இப்போ டபுள் ஆக்குபென்சியோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த ஒரு கோர் அந்த கரு அதுதான். பட் ஆனா உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தை எப்படி தனித்துவமா கொண்டு வந்திருக்காங்கன்னா, இங்க உங்களுக்கு வந்து ரியோராஜோட ஸ்ட்ராங் பிரசன்ஸ் வந்து இருக்கும். இந்த 25 வயசுல இருந்து 30 வயசு இருக்கவங்க, இந்த கல்யாண வயசு இருக்கவங்க, இந்த கல்யாண ஆசையோட இருக்கவங்க தான் ரியோராஜோட ஆடியன்ஸ். அவங்க இந்த படத்தை வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த ஒரு லவ் கான்செப்டுக்கும் அவர் பண்ற அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் தான். பிளஸ் இந்த படத்துல அந்த ஏலியன் அது இதுன்னு கொண்டு வராங்கல்ல, அது வந்து அந்த படத்தோட இந்த படத்தை வந்து கொஞ்சம் லைட்டா தனித்துவமா கொண்டு வருது. அதான் படத்தை ரிவ்யூவாக சொல்லணும்னா 2 விதத்துல வந்து சொல்லலாம். அந்த படம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவ்யூ சொல்லலாம். இந்த படத்தை பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப புதுசா இருக்கும். அந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் லைட்டா ஆஹா அதே கான்செப்டா இருக்கேன்னு தோணும். பட் இங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட் வந்து இருக்கு. நம்ம ரியோராஜோட ஸ்டைல பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட் இருக்கு. இவங்க வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. காமெடி சாங்ஸ் இதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட்ல வந்து வைக்கிறாங்க. அண்ட் ரியோராஜோட அந்த ஒரு வைப் இருக்குல்ல, அது எல்லா படத்துக்கும் அவர் எப்படி கொடுக்குறாரோ அந்த படத்தெல்லாம் தாண்டி இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் அந்த இம்ப்ரூவைஸ்ட் ஆயிருக்கு. போக போக ஒரு படத்துல நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது தலைவா. நல்ல படம் வந்து செம்ம ஃபன்னு, என்கேஜாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ்க்கும் செம்ம ஃபன்னாக இருக்கும் படம். ஜென்சிக்கான நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. படம் ஓவராலாக ஃபுல் ஃபன் ரைடாக இருக்கும். ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்க வேண்டியது படம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் ஃபன்னாக இருக்குது. நிறைய பேர் ஆட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்க்கு எக்ஸ்ட்ரா சில பேர்லாம் ஆட் ஆவாங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ இன்டர்வல் பிளாக்லாம் சூப்பராக இருக்கும். இல்லை, இதில் எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. பட் வந்து அதை தாண்டி ஃபன்னு நிறைய இருக்குது. அது வந்து கதையை ஒட்டி இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். படம் சூப்பராக இருக்குது. ஓவரால் வந்து ஃபுல் ஃபன்னாக இருக்கும். பாருங்க. இது ப்ரோ அது ப்ரோ எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில் பண்ணுறோன்றதால. பட் வந்து அது எல்லாரும் பார்க்கும்போது அந்த சீன்லாம் எல்லாரும் கிளாப் பண்ணும்போது லாஃப் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.